அதனால ரொம்ப யதார்த்தமான படம். அப்படியே எல்லாரையும் அவங்க நல்லவங்க மாதிரிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப யதார்த்தமா அந்த படத்தை எடுத்திருப்பாரு. பசும்பொன்னை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சிவகுமாருடைய கதாபாத்திரம். அதுல ஒரு சீன்ல என் பிள்ளைய பாத்தீங்களா, என் பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னு ராதியா கேட்பாங்க. நம்ம பிள்ளைய பார்த்தேன் அப்படின்னு சிவகுமார் சொன்ன உடனே என் சாமின்னு சொல்லிட்டு ராதியா கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன இருந்தாலும் இது என் பையன், இது உனக்கு பிறக்கல இல்ல. அப்ப சிவகுமார் வந்து நான் அதை அப்படி பார்க்கல தாயி, அவரும் பிரபுவோட கதாபாத்திர பேர் தெரியல, அவரும் என் பிள்ளை தானே, என் பிள்ளைங்க மாதிரி தான் நினைக்கிற அந்த சீன் இருக்குல்ல. இந்த இதெல்லாம் நிறைய நுட்பமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு, உன் பொண்டாட்டியோட பையன் தானே, அது அவனை நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுல கேரக்டரே சிவகுமார் தான் கெத்து அந்த படத்துல மெயினானது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல இப்படி போட்டுதான் முடிப்பார் பாரதிராஜா. உனக்கு திருநூறு தருகின்ற சாமியை தான் நீ பார்த்திருப்ப, எவன் ஒருவன் விதவிக்கு பொட்டு வைத்து பூச்சொடுகிறானோ அவன் தான் கடவுள். இதான் கடைசி முடியும் போது இதை சொல்லிட்டு தான் பாரதிராஜா முடிப்பாரு பசும்பொன்ல. அப்படி பார்த்தா சிவகுமார் தான் அந்த படத்துல ஹைலைட். அப்படி சொல்லிதான் அந்த படத்தையே முடிப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய நுட்பமான விஷயம்தான். இதை எப்படி, அதாவது வந்து பெண் கல்வி, பெண் சிசுக்குலை எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, மறுமணம், பெண்ணின் மறுமண உரிமை, பெண்ணின் வேலைக்கு போகும் உரிமை, பெண்ணின் விவாகரத்து உரிமை, இப்படி பல்வேறு உரிமைகளை பேசிய பாரதிராஜா அவர்களுக்கு பெண்கள் சமுதாயத்தின் சார்பில் இன்று அவருடைய மறைவை ஒட்டி நம்முடைய இரங்கலை, ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிப்பேன். இல்லை, நான் ஏன் பசும்பொன், முதல் மரியாதை இந்த மாதிரி படங்களை எடுத்தேன்னா, இவர் ஒரு சாதி படங்களை எடுத்தார் அப்படிங்கிற அந்த பொதுவான பிம்பம் வந்து இன்றைய தலைமுறைக்கு, வாசிப்பில்லாத தலைமுறைக்கு இருக்கு. அதனாலதான் நான் அழுத்தமா அதை நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். நீங்க பொதுவாக சொன்னா கூட அதை அழுத்தி பதிவு செஞ்சேன். அவர் வந்து 75லேயே அம்பேத்கரை பதிவு செஞ்சிருக்காரு. 1976 அம்பேத்கரை மேற்கோள் காட்டி ஒரு வசனத்தை, புரட்சிகர வசனத்தை அவர் வச்சிருக்காரு. தாலி மறுப்பை பேசியிருக்கிறாரு, சாதி மறுப்பை பேசியிருக்கிறாரு, பூனல் அறுப்பை இவ்வளவு பேசின ஒரு இயக்குனர் யாருன்னா அவர் ஒரு சாதியா படம் எடுத்தாருங்கிறாங்க. உண்மைதான், ஒரு குறிப்பிட்ட சாதி குழுவை பற்றி படம் எடுத்தார். நீங்க சொன்ன மாதிரி உண்மையை படம் எடுத்தார், தூண்டி விடுற மாதிரி படம் எடுக்கலையே. ஏன்னா இவருக்கு பிறகு வந்த தேவர் சமூகத்தை மையப்பத்தி படம் எடுத்தவங்கலாம் அதை தான் பண்ணாங்க. அதை ஒரு பெருமிதமா காமிச்சு. இப்போ இந்த சண்டைக்கோழி, திமிரு மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே முண்டாசு சூரியனே, முக்குளத்தில் மூத்தவனே, இப்படியெல்லாம் பாட்டு பாரதிராஜா படத்துல வந்தது இல்லை. அது யதார்த்தமா தான் இருக்கும். அது ஒரு பாட்டா சொல்லுவாங்க, அது ஒன்றும் பாரதிராஜா படம் இல்லையே. தேவர் மகனுக்கும் பாரதிராஜாக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த படத்தை எடுத்தவரும் தேவர் சமூகம் கிடையாது, அந்த பாட்டை பாடினவரும் தேவர் சமூகம் கிடையாது.